இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி பிரெக்னன்ட்னு தெரிஞ்சதுமே மாமா சந்தோஷத்துல எப்படி குதிச்சாரு. அவர் சந்தோஷப்பட்டது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குடா. ஆனா இப்ப பாரு, ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமை எல்லாம் எதிர்க்க கூட வரக்கூடாதுடா. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? அதெல்லாம் சீக்கிரம் வெளியே வந்துருவான். ஆனா எப்படிங்கிறது தான் தெரியல. எனக்கு என்னமோ நம்ம வேற எங்கேயோ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. நீ என்ன சொல்ற? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அந்த ரோஸ்மேரி நினைச்சா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அவளுக்கே தான் தப்பு பண்றோன்னு தெரியுது. அதனாலதான் நம்ம கிட்ட பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போறா. நம்மளை பார்த்தா கடுப்பாவரா. அவ எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஏமாறா, நம்ம வேணா அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா? நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரே கதவுடா, தட்டி பார்க்கலாமே. அட்லீஸ்ட் அந்த பழைய பழக்க வழக்கத்துக்கு இறக்கப்பட்டு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அது நல்லது தானே. ஓகே. ஏய், என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? காலு வலிக்குது, ஆமிக்கு விட்டுட்டு இருக்க. அதுக்கு என்னடா அதுக்கு? காலு வலிக்குது, அதுக்காக நான் அமைக்கி விட்டுட்டு இருக்கேன். புருஷன் எதிர்த்த மாதிரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உங்கால நீயே புடிச்சுக்கிட்டு அப்புறம் எனக்கு என்னடி மரியாதை? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? காலை குடு குடு. அமுக்கறாளாம். அந்த கால தாத்தா கொடுப்பாரா? சரி சரி, இந்தா. கால் வலிக்குதுன்னா சொல்லு. அதுக்கு தானே நான் இருக்கேன். என் உரிமையெல்லாம் பறிக்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா? ஒரு நாள் போல இருக்க மாட்டேன், டென்ஷன் ஆயிருவேன். என்ன